ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மசாலா உதிராமல் சில்லி 65 எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து காலிஃப்ளவர் 65. இதில் வந்து ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக காலிஃப்ளவர் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் பின்னாடி இருக்கிற சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கிறப்போ அதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாயிரும், சுருங்கி போயிடும். அதனால் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி பூவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது கூட வந்து உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது வந்து லைட்டாக கொதித்து வரட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடில் கொதிச்சு வருது. இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் போடுறப்போ அது வெந்து போயிடும். அப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ அந்த கிறிஸ்பி வராது. அதுக்காக தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், இல்லைனா 3 நிமிஷம் இருக்கட்டும். அதிக நேரம் வைக்காதீங்க. தண்ணியில் அப்புறம் நல்லா வெந்து போயிடும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதை தண்ணியெல்லாம் வடிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் இப்போது இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்து சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்து அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும். சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா சேர்ந்து ஈவனாக வரும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போது இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா தான் அடுத்தது வந்து தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். புளிப்பு தன்மைக்காக சேர்த்திக்கிறது இது. சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே இதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்றிட்டா நம்மளுக்கு தெரியாத அளவு, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கெட்டி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். இதை கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கலர் வந்து நல்லா இருக்கும். இப்போது ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம்.
இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு வந்து நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஊறினதுக்கப்புறமா நம்ம போடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயில் ஆயில் விட்டு அதை சூடு பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த காலிஃப்ளவர் மாவு எடுத்து ஒன்று ஒன்றா இது மாதிரி கையால் இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் இப்படி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்புங்க. இப்போ பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை, மசாலாவும் கொஞ்சம் கூட உதிரலை. பாருங்கள், நல்லா பக்காவாக மசாலா எல்லாம் ஒட்டி வந்திருக்குது காலிஃப்ளவர் கூட. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. பார்த்தா ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அப்புறம் வந்து அதோட ஆயில் வந்து ரொம்ப அதில் இழுத்துரும். அதனால் ஓரளவுக்கு நல்லா ஆயில் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கிறப்ப எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பேட்ச் 3 பேட்சாக போட்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. உங்கள் சட்டி எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சில்லியை, காலிஃப்ளவர் சில்லியை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அளவோடு நீங்களும் மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது 1/2 கிலோ, 1 கிலோ அளவுனா இதே டபுளாக செஞ்சு போட்டு மசாலா போட்டு செய்யுங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு வந்து எப்பயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த பலகாரம் செய்கிறப்பையும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இறுகி போயிடும். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். சூப்பராக காலிஃப்ளவர் 65 நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.